ஹாய் ஹால் கெட்டியாக்கு இருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சலிடிஃபை அப்படின்ற வார்த்தை வந்து வருது. குளிர்ச்சி அடையும் பொழுது எரிமலை குழம்பு பார்த்தீங்கன்னா கெட்டியாகிறது. லாவா solidifies as it cools. லாவா solidifiesனா வந்து பார்த்தீங்கன்னா எரிமலை குழம்பு கெட்டியாகிறது. as it coolsனா வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி அடையும் பொழுது அப்படின்னு அர்த்தம் தருது. நீராவி நீராவி வந்து வெளியீடு உணவுப் பொருளை வந்து பார்த்தீங்கன்னா கொதிநீர் மேல இட்டு நீராவில வேகவை இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீம் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். பணிப்பெண் பார்த்தீங்கன்னா 2 ஆவி பறக்கும் தேநீர் கோப்பைகளை எங்களிடம் கொண்டு வந்தார். The waitress brought us 2 steaming cups of tea. brought usனா வந்து எங்ககிட்ட கொண்டு வந்தாங்க அப்படின்னு அர்த்தம் தருது. 2 steaming cups of teaனா வந்து 2 ஆவி பறக்கும் தேநீர் கோப்பைகளை அப்படின்னு அர்த்தம் தருது. உள்ளார்ந்த ஆற்றல் கொண்டுள்ள உள்ளார்ந்த ஆற்றல் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டன்ஷியல் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. அந்த பையனுக்கு ஒரு தடகள வீரனாக அபாரமான ஆற்றல் இருக்கிறது. That boy has great potential as an athlete. That boyனா அந்த பையன் has great potential as an athleteனா வந்து பார்த்தீங்கன்னா தடகள வீரனாக அபாரமான ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. விஞ்சி வேகமாக செல் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் பேஸ் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. அவர் மற்ற ஓட்டப்பந்தய வீரர்களை எளிதாக முந்தினார். He easily outpaced the other runners. He easily outpacedனா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எளிதாக முந்தினார். the other runnersனா வந்து மற்ற ஓட்டய பந்தய வீரர்களை அப்படின்னு அர்த்தம் தருது. பிறரை மகிழ்வித்து தன்பால் ஈர்க்கும் இயல்பு மனதை வந்து கவர் மயக்கு அதிர்ஷ்டத்தை அளிக்கும் என்ற நம்பிக்கையில் ஒருவர் அணிந்து கொள்ளும் பொருள் தாயத்து இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. அவரது வரைபடங்கள் உலகம் முழுவதும் உள்ள குழந்தைகளை கவர்ந்துள்ளன. Her drawings have charmed children all over the world. Her drawings have charmedனா வந்து அவளது வரைபடங்கள் கவர்ந்துள்ளன அப்படி அர்த்தம் தருது. Children all over the worldனா வந்து உலகம் முழுவதும் உள்ள குழந்தைகளை. அணிகலன் பை போன்ற உடைக்கு பொருத்தமாக அணிந்து கொள்ளும் அல்லது கையில் எடுத்து செல்லும் துணை பொருள் அதுக்கும் பயன்படக்கூடிய துணைக்கருவி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சசரி அப்படின்ற வார்த்தை வந்து வருது. கேமரா வந்து பல துணைப்பொருள் லென்ஸ்களுடன் வந்தது. இந்த கேமரா கேம் வித் செவரல் அக்சசரி லென்சஸ். கேம் வித் செவரல் அக்சசரி லென்சஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா பல துணை லென்ஸுகளுடன் வந்தது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. பங்கேற்பாளர்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டெண்டீஸ் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. மாநாட்டில் பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். The conference had over 500 attendees. Over 500 attendeesனா வந்து பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. ஒன்றை செய்ய திட்டமிடு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டென்ட் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். இன்றிரவு என் வீட்டு படத்தை முடிக்க திட்டமிட்டுள்ளேன். I intend to finish my homework tonight. I intend to finishனா வந்து நான் வந்து முடிக்க திட்டமிட்டு இருக்கேன். My homework tonightனா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு படத்தை இன்றிரவு. பொருட்படுத்தாமல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு irrespective அப்படின்ற வார்த்தை வந்து வருது. இந்த பாடநெறி பார்த்தீங்கன்னா வயது வித்தியாசமின்றி அனைவருக்குமானது. The course is open to anyone irrespective of age. Irrespective of ageனா வந்து பார்த்தீங்கன்னா வயது வித்தியாசமின்றி அப்படி அர்த்தம் தருதுங்க. கோர்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா பாடநெறி அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. குறிப்பாக மற்றவர்கள் எதிர்க்கும் நிலையில் ஒரு முடிவுக்கு வந்து ஆதரவு அளி எதிர்ப்புகளுக்கிடையே ஒரு முடிவை வந்து நிலைநிறுத்து இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு upheld அப்படின்ற வார்த்தை வந்து வருது. சவால்கள் இருந்த போதிலும் அவர்கள் தங்கள் உரிமைகளை நிலைநாட்டினர். They upheld their rights despite the challenges. They upheld their rightsனா வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்கள் உரிமைகளை நிலைநாட்டினர். Despite the challengesனா வந்து பார்த்தீங்கன்னா சவால்கள் இருந்த போதிலும் அப்படின்னு அர்த்தம் தருது. நேரடியாக திசையை வந்து சுட்டிக்காட்டு திசையில் வந்து செலுத்து சுற்றி வளைக்காமல் நேரடியாக கூறுகின்ற இயக்கு இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். அவர் புதிய பிளாக்பஸ்டர் படத்தை இயக்கினார். He directed the new blockbuster movie. He directedனா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இயக்குனாரு அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. மூடு மறை ஒளித்துவை போர்த்து சூழ் குறிப்பிட்ட தொலைவு பயணம் செய்
ஒன்றிற்கு பணம் போயதாக அல்லது வேண்டிய அளவானதாக இரு. இதுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. பட்ஜெட் வந்து அனைத்து பயண செலவுகளையும் உள்ளடக்கியது. இந்த பட்ஜெட் கவர்ஸ் ஆல் டிராவல் காஸ்ட். ஆல் டிராவல் காஸ்ட்னா வந்து பாத்தீங்கன்னா அனைத்து பயண செலவுகளையும் அப்படின்னு அர்த்தம் தருது. தற்காலிகமாக இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரவரிலி அப்படின்ற வார்த்தை வந்து வருது. இது தற்காலிகமாக சிக்கலை சரி செய்தது. இட் ஃபிக்ஸ்டு த இஷ்யூ டெம்பரவரிலி. இட் ஃபிக்ஸ்டுனா வந்து அது சரி செய்தது. இஷ்யூனா வந்து சிக்கலை, டெம்பரவரிலினா வந்து பாத்தீங்கன்னா தற்காலிகமாக. தற்செயலாக இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு inadvertently அப்படின்ற வார்த்தை வந்து வருது. She inadvertently deleted the file. She inadvertentlyனா வந்து பாத்தீங்கன்னா அவள் தற்செயலாக deleted நீக்கிவிட்டாள் அப்படின்னு அர்த்தம் தருது. தலைப்பு பொருள் தலைப்பு இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். உங்கள் கட்டுரை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த எந்த தலைப்பிலும் இருக்கலாம். Your essay can be on any topic you like. யுவர் எஸ்ஸேனா வந்து உங்களுடைய கட்டுரை கேன் பி ஆன் எனி டாபிக் யூ லைக்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த எந்த தலைப்பில் வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம் தருது. இயற்கையாக அமைந்துள்ள தடம் அல்லது கரடுமுரடான சாலை, தரையில வந்து பார்த்தீங்கன்னா படிந்துள்ள ஆள், விலங்கு, ஊர்தி முதலியவற்றோடைய அடையாளங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்டவாள பாதை, அதுக்கப்புறம் தனிப்பாட்டு அல்லது தனி இசை பகுதி, அப்புறம் தொடர்ந்து கண்காணி, இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ட்ராக் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. ட்ராக்குக்கு இது எல்லா மீனிங்குமே இருக்கு. இலக்குகளை அமைப்பது என்பது உங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் கண்காணிக்க முடியும். செட்டிங் கோல்ஸ் மீன்ஸ் யூ கேன் ட்ராக் யுவர் ப்ராக்ரஸ். யூ கேன் ட்ராக்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கண்காணிக்க முடியும். யுவர் ப்ராக்ரஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றத்தை அப்படின்னு அர்த்தம் தருது. சிறுகடை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விற்பனை சாவடி, அதுக்கப்புறம் போதுமான உந்தாற்றல் வந்து கிடைக்காத ஒரு ஊர்தியோடைய இயந்திரம் பார்த்தீங்கன்னா திடீர்னு நின்றுவிடும் நிலை, உந்தாற்றல் தட்டுப்பாடு, இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டால் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. இந்த மலையில பார்த்தீங்கன்னா தற்செயலாக இயந்திரத்தின் உந்தாற்றல் தட்டுப்பாடு காரணமாக பேருந்து அடிக்கடி நின்று செல்லும். The bus often stalls on this hill. On this hill வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையில் அப்படின்னு அர்த்தம் தருது. ஸ்டால்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா உந்தாற்றல் தட்டுப்பாடு அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. வாகனம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்குலர் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். நெடுஞ்சாலையில வாகன போக்குவரத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தது. வீக்குலர் டிராஃபிக் வாஸ் ஹெவி ஆன் த ஹைவே. அந்த ஹைவேனா வந்து பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலையில் அப்படின்னு அர்த்தம் தருது. வாஸ் ஹெவினா வந்து அதிகமாக இருந்தது. முன்னுரிமை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரையாரிட்டி அப்படின்ற வார்த்தை வந்து வரும். உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதை நான் முன்னுரிமையாக கொள்வேன். ஐ வில் மேக் இட் மை priority to sort out your problem. I will make it my priority னா வந்து நான் முன்னுரிமையாக கொள்வேன் அப்படி அர்த்தம் தருது. To sort out your problem னா உங்க பிரச்சனையை தீர்ப்பதை. மறை, ஒன்றை அல்லது ஒருவரை ஒளித்துவை, ஒன்று வந்து கண்ணில் படாத வரிசை, இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சீல் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. அவள் தன் தோழியிடம் இருந்து தன் கோபத்தை மறைக்க முயன்றாள். She tried to conceal her anger from her friend. She tried னா வந்து அவன் முயன்றான். To conceal her anger னா வந்து அவளுடைய கோபத்தை மறைக்க. From her friend னா வந்து அவளுடைய தோழியிடம் இருந்து அப்படின்னு அர்த்தம் தருது. ஒன்றை வந்து தாங்கிக்கொள், அப்புறம் தொடர்ந்திரு, நீடித்திரு, இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு endure அப்படின்ற வார்த்தை வந்து வருது. இந்த வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளாக நிலைத்திருக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளன. These houses were built to endure for centuries. These houses னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடுகள் were built-னா வந்து கட்டப்பட்டுள்ளன. To endure for centuries-னா வந்து பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகள் நிலைத்திருக்கும் வகையில் அப்படின்னு அர்த்தம் தருது. பழக்க வழக்கம், ஒரு வந்து வழக்கமாக செய்யும் ஒன்று, வழக்கம், வாடிக்கை, இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டம் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. கிறிஸ்மஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பரிசுகளை பரிமாறிக்கொள்வது வழக்கம். It is custom to exchange gifts at Christmas. It is customனா வந்து பார்த்தீங்கன்னா இது வழக்கமாக இருக்கு. To exchange gifts at Christmasனா வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்ல பரிசுகளை பரிமாறிக்கொள்வது. பின்னணி, பின்னணி சூழல், இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. அந்த ஆரஞ்சு பின்னணியில் கருப்பு எழுத்துக்கள் தனித்து நிற்கின்றன. The black lettering stands out on the orange background. The black lettering stands outனா வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு எழுத்துக்கள் தனித்து நிற்கின்றன.
ஆன் தட் ஆரஞ்சு பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு பின்னணியில். ஒருவரை முனைப்பு மிகுந்த உணர்ச்சி கொள்ள செய், தீவிரமான உணர்ச்சியை தூண்டி, ஏரி பொருள், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. ஸ்பெயினுக்கு சென்றதன் மூலம் ஸ்பானிஷ் மொழியின் மீதான அவரது ஆர்வம் தூண்டப்பட்டது. Her interest in the Spanish language was fueled by a visit to Spain. Her interest வந்து பாத்தீங்கன்னா அவளுடைய ஆர்வம் இந்த ஸ்பானிஷ் லாங்குவேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பானிஷ் மொழியின் மீதான அப்படின்னு அர்த்தம் தருது. was fueled வந்து பாத்தீங்கன்னா தூண்டப்பட்டது அப்படின்னு அர்த்தம் தருது. by a visit to Spain வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெயினுக்கு சென்றதன் மூலமாக அப்படி அர்த்தம் தருது. முன்னறிந்து கூறு, இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு forecast அப்படின்ற வார்த்தை வந்து வரும். இந்த ஆண்டு எண்ணெய் விலைகள் 2% குறைவாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. Oil prices are forecast to increase by less than 2% this year. நலமானவை நிகழும் என்ற நம்பிக்கை உணர்வை வெளிப்படுத்துகிற, இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டமிஸ்டிக் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். தங்கப்பதக்கம் வெல்லும் வாய்ப்புகள் குறித்து அவள் நம்பிக்கையுடன் இருக்கிறாள். She is optimistic about her chances of winning a gold medal. She is optimistic about her chances வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் குறித்து அவள் நம்பிக்கையுடன் இருக்கிறாள். ஆஃப் வின்னிங் a gold medal வந்து பாத்தீங்கன்னா தங்க பதக்கம் வெல்லும் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. வெவ்வேறான பல செயல்களை செய்யும் ஆற்றல் உடைய பல்திற புலமை வாய்ந்த, இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெர்சடைல் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. அவள் பல்துறை திறன் கொண்டவள். அவளால் ஆடவும் பாடவும் நடிக்கவும் கிட்டார் வாசிக்கவும் முடியும். She is so versatile. She can dance, sing, act and play the guitar. She is so versatile வந்து பார்த்தீங்கன்னா அவள் பல்துறை திறன் கொண்டவள் அப்படின்னு அர்த்தம் தருது. She can danceனா வந்து அவளால் ஆட முடியும், சிங்னா வந்து பாடுறது, ஆக்ட்னா வந்து நடிக்கிறது, play the guitarனா வந்து கிட்டாரை வந்து வாசிக்கிறது அப்படின்னு அர்த்தம் தருது. திரைப்பட கருவி முதலியவற்றை மேல் வைக்க பயன்படுத்தப்படும் 3 கால்கள் கொண்ட ஒரு சாதனம், அதாவது முக்காலி, இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைபாட் அப்படின்னு நம்ம சொல்றோம். கேமரா வந்து சீரமைக்கவும் நிலையாக வைக்கவும் ஒரு முக்காலி பயனுள்ளதாக இருக்கும். ட்ரைபாட் வில் பி யூஸ்ஃபுல் டு அலைன் அண்ட் ஸ்டடி த கேமரா. ட்ரைபாட்னா வந்து பார்த்தீங்கன்னா முக்காலி அப்படின்னு அர்த்தம் தருது. வில் பி யூஸ்ஃபுல்னா வந்து பயனுள்ளதாக இருக்கும். டு அலைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சீரமைக்க, ஸ்டடினா வந்து பார்த்தீங்கன்னா நிலையாக அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. முந்தைய நிலைக்கு அல்லது செயலுக்கு மீண்டும் திரும்பு, இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிவர்ட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. புதுப்பித்தலுக்கு பிறகு கணினி அதன் அசல் அமைப்புகளுக்கு திரும்பியது. After the update, the system reverted to its original settings. After the updateனா வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பித்தலுக்கு பிறகு சிஸ்டம் reverted to its original settingsனா வந்து பார்த்தீங்கன்னா கணினி அதன் அசல் அமைப்புகளுக்கு திரும்பியது அப்படின்னு அர்த்தம் தருது. நீடித்திருக்க செய்யத்தக்க, இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்டைனபிள் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. அந்த வகையான தீவிர உணவு முறை வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலத்திற்கு நிலைத்து நிற்காது. That sort of extreme diet is not sustainable over a long period. That sort of extreme dietனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வகையான தீவிர உணவு முறை is not sustainable over a long periodனா வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலத்திற்கு நிலைத்து நிற்காது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. தாழ்த்தி மதிப்பீடு, இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு underrated அப்படின்ற வார்த்தை வந்து வருது. அவளது திறமை தொழில்துறையில் குறைவாக மதிப்பிடப்படுகிறது. Her talent is underrated in the industry. Her talentனா அவளுடைய திறன், is underratedனா வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக மதிப்பிடப்படுகிறது. இந்த இண்டஸ்ட்ரினா வந்து பார்த்தீங்கன்னா தொழில்துறையில் அப்படின்னு அர்த்தம் தருது. உறுதியாக பிணை, இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமெண்ட் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். இந்த செங்கல்ல வீடு கட்டுறதுக்கு செங்கல் கூட பயன்படுத்துவதே நம்ம சிமெண்ட் தான் சொல்லுவோம். இந்த ஒப்பந்தம் நமது 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவை உறுதிப்படுத்தியுள்ளது. This agreement has cemented the relationship between our two countries. This agreementனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்தம் as cementedனா வந்து பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தி உள்ளது அப்படின்னு அர்த்தம் தருது. ரிலேஷன்ஷிப்னா வந்து பார்த்தீங்கன்னா உறவு அப்படின்னு அர்த்தம் தரும். between our two countriesனா வந்து நமது 2 நாடுகளுக்கும் அப்படின்னு அர்த்தம் தருது. பெரும்பாலும் வியப்பூட்டுகிற, இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரமாட்டிக் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. வெப்பநிலையில் ஏற்பட்ட வியத்தகு வீழ்ச்சி எங்களை ஆச்சரியப்படுத்தியது. The dramatic drop in temperature surprised us. The dramatic drop in temperature வந்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலையில் ஏற்பட்ட வியத்தகு வீழ்ச்சி அப்படின்னு அர்த்தம் தருது. சர்ப்ரைஸ்ட் அஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்களை ஆச்சரியப்படுத்தியது அப்படின்னு அர்த்தம் தருது. பதில்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து வருது.
அவள் சேர்க்கைக்கு விண்ணப்பித்துள்ளாள், இன்னும் பள்ளியின் பதிலுக்காக காத்திருக்கிறாள். She has applied for admission and is still waiting for a response from the school. She has applied for admission வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கைக்காக அவ வந்து விண்ணப்பிச்சிருக்கா. is still waiting for a response from school வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பள்ளியின் பதிலுக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம் தருது. புனரமைப்பு, மறுகட்டமைப்பு, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. கிட்டத்தட்ட 2 வருட புனரமைப்புக்கு பிறகு அருங்காட்சியகம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. The museum has reopened after nearly 2 years of reconstruction. மியூசியம்ல வந்து பாத்தீங்கன்னா அருங்காட்சியகம் as reopened வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. after nearly 2 years வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பிறகு of reconstruction வந்து பாத்தீங்கன்னா புனரமைப்புக்கு அப்படின்னு அர்த்தம் தருது. பெரும் தொழிலதிபர், இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைகூன் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. அவர் ஆடம்பர சொத்துக்களை மேம்படுத்துவதில் பெயர் பெற்ற வீடு மற்றும் நில உடைமைகள் தொழிலதிபர். He is a real estate tycoon known for developing luxury properties. He is a real estate tycoon வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வீடு மற்றும் நில உடைமைகள் தொழிலதிபர். known for developing luxury properties வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆடம்பர சொத்துக்களை மேம்படுத்தல வந்து பெயர் பெற்றவர் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருவீங்க. கணநேர காட்சி, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளிம்ஸ் என்ற வார்த்தை வந்து வருது. அது ஒரு துளை வழியாக ஓடும்பொழுது நான் நரியோட வாலை வந்து பார்க்க முடிஞ்சது. I just managed to catch a glimpse of the fox tail as it ran down a hole. I just managed to catch a glimpse of the fox tail வந்து பாத்தீங்கன்னா ஒரு நரியோட வாலை வந்து என்னால பார்க்க முடிஞ்சது. as it ran down a hole வந்து அது ஒரு துளை வழியா ஓடும் பொழுது அப்படின்னு அர்த்தம் தருது. தீவிரத்தை வந்து குறைய செய், மட்டுப்படுத்து, தனி, இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிடிகேட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்தனர். They took measures to mitigate the environmental impact. They took measures to mitigate வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் குறைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்தனர். The environmental impact வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதிப்பை அப்படின்னு அர்த்தம் தருது. தொட்டில்ல வந்து பாத்தீங்கன்னா கிரேடல் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. அவன் மெதுவாக முன்னும் பின்னுமாக அசைத்து தொட்டிலை ஆட்டினான். He rocked the cradle with a gentle backwards and forwards motion. He rocked the cradle வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து தொட்டில வந்து ஆட்டினா with a gentle backwards and forwards motion வந்து பாத்தீங்கன்னா மெதுவாக முன்னும் பின்னும் அசைத்து அப்படின்னு அர்த்தம் தருது. மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோல சந்திக்கிறேன்.